போன மாதம் டியூலிப் பல்ப்ஸும் ஹயசிந்த் பல்ப்ஸும் நம்ம நட்டு வச்சோம்ல. ஹயசிந்த் எல்லாமே பூத்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பாட்டில் இருக்கிறது மட்டும் பெருசாக பூக்கலை. அதனால அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது 3 மட்டும் இன்னைக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. எனக்கு வந்து ஓட்ஸை சால்ட்டி போரிஜாக பண்ணால் தான் பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஓட்ஸை ஸ்வீட்டாக பண்ணால் பிடிக்கும். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நட்ஸ்லாம் போட்டு. எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சால்ட் அண்ட் தொட்டுக்க வந்து துவையல் இல்லை ஊறுகாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்டீல் கட் ஓட்ஸ், அதனால இது குக் ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷமாக தான் ஆகும். எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். எனக்கு ஒரு முக்கால்வாசி குக்கிங்கில் வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்டரோடு இருக்கும், மென்று சாப்பிட்ற மாதிரி. அதனால நான் அந்த மாதிரி டெக்ஸ்டர்லேயே ஆஃப் பண்ணிடுவேன். இந்த ஸ்கூல் வர 4 நாள் லீவ் விட்டாங்கங்காட்டியும் எப்போ பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. எதையாவது ஸ்வீட்டாக பண்ணி கொடுங்க, எதையாவது காரமாக, ஏதாவது சால்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. யூடியூப்பில் கல்யாண ஸ்டைல் கேசரின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, வீட்டில் தான் ரவா இருக்கே, குயிக்காக இதையே ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு முதல்ல பண்ணிட்டேன். ரெசிபி அதனால தான் வீடியோ எடுக்கல. ஏன்னா எப்படி வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, கல்யாண கேசரி மாதிரி இருந்துச்சு. இதில் நான் எந்த ஃபுட் கலரிங்குமே ஆட் பண்ணல. ரவாவோட கலரே இவ்வளோ எல்லோ கலரில் தான் இருக்குது.